உங்க உயிர் துளியை வெளியில ஒரு யோகி நினைச்சா கூட்டிட்டு வர முடியுங்கிறதான் அதோடைய உண்மை தத்துவம். இதை டெப்தா ஏன் பேசலை அப்படின்னா, இது ரொம்ப கிளியரா பேசலைன்னா குழப்பம் வந்துடும். புரியுதுங்களா? இப்ப நான் மீண்டும் அதான் சொல்றது என்னன்னா, சூட்சமங்கிறது உடல் இல்லாத செயல், அதுதான் ஒளிங்கிறது. புரியுதுங்களா? அப்ப இதை உங்களுக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. இது என்ன காட்டுறாங்கன்னா, நீங்க பெரிய ஆளுன்னு காட்டலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருங்கிறத காட்டலை, கடவுளை நீங்க பார்த்துட்டீங்கிறத காட்டலை. அதுதான் உன்னோட இடம். நீ இப்போ இந்த வீட்டுக்குள்ள கிடக்குற, இந்த உடலுக்குள்ள கிடக்குற, இப்போ அந்த இடத்த நான் காட்டி கொடுத்துட்டேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி வாழ்க்கையில் அந்த இடத்துக்கு வந்துரு. புரியுதுங்களா? நீ தகரக்கொட்டைக்கு போயிடாத, அதான் செயல். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை விட்டுருவீங்க. அந்த 2 ஒளி வந்த மாதிரியே இன்னும் அடுத்த அனுபவத்துல தியானத்துல வேற ஒளி வருமா, வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுமான்னு நீங்க ஏங்குறீங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப உடல்ல இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தை தியானம் பண்ணும் போதோ தீட்சை கொடுக்கும் போதோ ஒளியாவோ காட்சியாவோ வெளிப்படுத்துறது எதுக்குன்னா, அது ஒரு ஒரிஜினல் பர்பஸ். அதை சும்மா லைட்டா காட்டுவோம். அந்த மாதிரி மாறணும்னா பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆனா அதுதான் நீங்க வரணும் அப்படிங்கிறத நான் வெளியில வந்து காட்டிட்டு போறேன் உங்களுக்கு, அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். இது எதுக்கு கேட்டேன்னா, இது எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு காட்டுறாங்க. இப்ப நான் வந்து 2 ஒளிமா, ஒரு மரமா, நீ அந்த இடத்துல போன, நான் உன்னை பார்த்தேன், நீ அங்கே உட்காந்த, நான் உனக்கு சொல்லினேன் இந்த இடத்துல நீ உட்காந்து தவம் பண்ணுன்னு, நீ கவனிக்கலையா? என்னன்னா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் ஒளியெல்லாம் பார்க்கலையே அப்படின்றீங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிட்டுன்னா அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அது பசுமையா இருக்கும். இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்க என்னன்னா கற்பனைக்குள்ள இதுக்குள்ள கதை ஓட்டிடக்கூடாது, தையல் மிஷினை வச்சு துணி தைச்சிடக்கூடாது. யதார்த்தத்துக்குள்ள வந்து இந்த உடலை நல்ல வடிவத்துக்கு மாற்றி அந்த ஒரிஜினல் பர்பஸை ஒரு நாள் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும், கடந்தே தீரும். அது நடக்காம போனா நீங்களா இருக்கலாம், மோஸ்ட்லி நீங்களா தான் இருக்கலாம்.